மாமிசத்திற்குரியவர்களாக இருந்தா நன்மை செய்ய முடியாது. அதனால தான் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். ஸ்தோத்திரம். சிலவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா மனதுக்கு வேதனையா இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு மனசாட்சி இல்லாமல் செய்கிறாங்களே, இவ்வளவு பெரிய தின்மை செய்கிறாங்களே, இவ்வளவு ஒரு இரக்கம் இல்லாத தீமை செய்கிறாங்களே, எத்தனை 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 பேர் அவர்களுடைய விஷயத்தை சொல்லும்போ ஒரு இரக்கம் இல்லாமல் செய்கிறாங்களே அப்படி நினைப்போம். ஆமென். ஆனால் சில விசுவாசிகள் என்று பேர் படைக்கப்பட்டவர்களும் இரக்கம் இல்லாமல் நன்மை செய்யாமல் இருப்பார்கள். அவர்கள் விசுவாசி என்ற பேர் இருந்தாலும் அவர்கள் மாமிசத்துக்குள்ள வாழுகிறார்கள். நீ மாமிசத்தில் வாழ்ந்தால் உனக்கு நன்மை செய்ய முடியாது. நீ ஆவிக்குரியவனானால் உனக்கு நன்மை செய்ய முடியும். ஆமென். உன்னுடைய சகோதரனுக்கு, உன்னுடைய குடும்பத்தாருக்கு, உன்னுடைய அயல் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நீ தீமை செய்கிறாய் என்றால், ஹல்லேலூயா, இரக்கம் காட்டாமல் இருக்கிறாய் என்றால், ஒரு நன்மை செய்யாமல் இருக்கிறாய் என்றால் நீ மாமிசத்தில் இருக்கிறாய். நீ மாமிசத்தில் இருந்தால் கர்த்தருடைய வருகைக்கு ஆமென் கைவிடப்படுவாய். மாமிச ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீ ஆவிக்குரிய மனுஷனாக மாற வேண்டும். மாமிசத்திற்குரியவனாய் இருக்கிறவன் ரட்சிக்கப்படும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, கர்த்தருக்குள் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவன் ஆவிக்குரியவனாக மாறுகிறான். ஆவிக்குரியவனாக மாறுகிறவன் ஆவியின் வல்லமையோடு வாழ்கிறான். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள் உடையவனாக மாறுகிறான். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. அது நன்மையான காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் தீமையான காரியம்தான் அவனிலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஆனால் அவன் ஆவிக்குரியவனானால் ஆவியின் கனியாகிய அன்பு வெளிப்படும். ஆமா, ஆமென். அடுத்தவர்களுக்கு அன்பு காட்டுறது, ஆமென், ஸ்தோத்திரம், நன்மைதான். அடுத்தவரோடு சமாதானமாய் இருக்கிறது நன்மைதான். சந்தோஷமாய் இருக்கிறது நன்மைதான். ஹல்லேலூயா. அப்படி அநேக காரியங்கள் நன்மையின் ஆமென் ஆவிக்குரிய பலன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நம் மாம்சத்திற்குரியவராக இருந்தால் நன்மை செய்ய முடியாது. ஆவிக்குரியவர்களாக மாறினதான் நன்மை செய்ய முடியும்.